ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. அதுவுமே வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு டெடிகேட்டடான ரிசர்ச்க்குனே வழங்கக்கூடிய ஒரு தனிப்பிரிவு இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சரிங்களா? ஸோ வாக் அண்ட் இன்டர்வியூ தான். டைரெக்டாக போகிறீங்க, காலையில் போகிறீங்க, சாயங்காலம் வேலையோடு வரீங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 31,000 அப்படி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி கிட்டேயும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ரோல் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலை வந்து வழங்குறது யார் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் தாங்க வழங்கிட்டுருக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஆர்கனைசேஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் ட்ரெயினி அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே அந்த உங்களுக்கு என்ன அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராபிங் த டிஸ்க்ஜெட் கனெக்ஷன் இன் ஏஜிஎன் யூஸிங் மல்டி வேவ்லென்த் அப்சர்வேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் அசோசியேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்எஸ்சி ஃபிசிக்ஸலோ இல்லை ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ்லையோ நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. மினிமமாக 60% மார்க் வாங்கியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுக்கு அதிகபட்சமாக நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து சிஐஎஸ்ஆர் யூஜிசி நெட்டு நீங்கள் ஜேஆர்எஃப் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை லெக்சரருக்கோ இல்லை கேட்டுக்கோ நீங்கள் வந்து நெட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? வயது 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 இயர்க்கான ஒரு டியூரேஷன் தாங்க இது. எமுல்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேக்கேஜ் அப்படின்னா 31,000 சொல்லியிருந்திருக்காங்க. 30,000 எதுக்கு அப்படின்னா, யூஜிசி நெட்டு ஸ்லிட்டு கிளியர் பண்ணவங்களுக்கு, யூஜிசி நெட்டை கிளியர் பண்ணவங்களுக்கு 31,000 சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து 25,000 சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, நெட்டு கிளியர் பண்ணாதவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நிச்சயமாக பெங்களூரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ தான். ஸோ போகிறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க, அதையுமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு வேலையோடு திரும்பி வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஜெண்டர் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிஹெச் ஜென்ரல் கேட்டகரி, இது என்ன கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது ஃபுல் கம்ப்ளீட்டாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு உதவியாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி மக்களே.